ஸோ ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ரூபினி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க நிலமையில கேஸை எப்படி மிச்சம் பண்ணுறது, எப்படி கேஸை ரொம்ப நாள் வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தாளிக்கும் போது கரெக்டாக அடுத்தடுத்து தாளிச்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் ஒரு வெங்காயம் போடுறது, பச்சை மிளகாய் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கடகடன்னு பண்ணலாம். இதுவே நீங்கள் வந்து கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு வந்து கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ முன்னாடி இந்த மாதிரி ஒரு 5 to 10 minutes முன்னாடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. அடுத்து நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை பற்ற வைக்கும் போது அது ப்ளூ கலரில் எரிஞ்சால் மட்டும், நீல கலரில் எரிஞ்சால் மட்டும்தான் அது வந்து கரெக்டான கேஸை யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அது எல்லோ கலர்லையோ ஆரஞ்சு கலர்லையோ எரிஞ்சதுன்னா உங்களோட கேஸ் அதிகமாக வந்து லீக் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட்டு என்ன கவனிக்கணும் அப்படின்னா, உங்களோட கேஸோட பர்னர் வந்து பார்க்கணும். இது வந்து க்ளீனாக இருக்கா, இல்லை ஏதாவது அடப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் அடப்பு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கேஸை அதிகமாக வந்து உங்களுக்கு லீக் பண்ண வைக்கும். அந்த டைமில் தான் எல்லோ அண்ட் ஆரஞ்சாக இது எரியும். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களோட கேஸை வந்து இதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களோட கேஸ் வேஸ்ட் ஆகிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது சமைக்கிறீங்க அப்படின்னா எந்த சமையலாக இருந்தாலும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு ஒரு மூடி போட்டு சமைங்க. ஏன்னா அப்படியே சமைக்கும் போது இந்த ப்ரெஷர் வந்து இந்த பாத்திரத்துக்குள்ளே இருந்து சீக்கிரமாக காய்கறியோ குழம்பு ஒரு கூட்டம் அது வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இதையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் எல்லாத்தையுமே குக்கரில் வைக்க பழகிட்டீங்க அப்படின்னா கேஸ் வந்து அதிகமாக மிச்சம் பண்ணலாம். இன்னொன்று 1 part குக்கிங் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு வெஜிடபிள் ரைஸோ இல்லை வந்து ஒரு பப்பு ரைஸ் அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே 1 part ரைஸை இப்போதைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு கெட்டில் வச்சுருக்கீங்கன்னா, ஒரு சுடுதண்ணி போடுறதுக்கு ஒரு ரைஸ் குக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் இல்லை இண்டக்ஷன்ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி வந்து மேனேஜ் பண்ணி அதிகமாக சமைக்க ஆரம்பிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து கேஸ் ஸ்டவ் பர்னரை விட வந்து நீங்கள் சின்ன பாத்திரம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஸ் வந்து அதிகமாக வெளியில் தான் வந்து போகுமே தவிர வேஸ்ட் ஆகாது வந்து. நீங்கள் அதனால் எப்போவுமே சமைக்கும் போது இந்த மாதிரி உங்க கேஸ் ஸ்டவ் அந்த பர்னரை விட இந்த பாத்திரம் வந்து பெரிய சைஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. உங்களோட ரெகுலேட்டர் 2 டியூப் இருக்குல்ல, கேஸ் டியூப், இதை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா சின்ன சின்ன லீக்கேஜ் இருந்துச்சு இல்லை அந்த மாதிரி இருந்தால் கூட கேஸ் வந்து வீணாகும். ரெண்டாவது நம்மளோட சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டங்கிறதுனால இதை நீங்கள் கவனிங்க. ஓரளவுக்கு நீங்கள் வந்து சமைச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா வந்து கொதி வந்துருச்சுன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க. கடைசியாக ஒரு 1/2 hour ஒரு 10 minutes ஒரு 15 minutes லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்க. தென் இப்போ நம்ம ஒரு லாஸ்ட்டாக வந்து தாளிச்சு போகிறோம் இல்லை புளியை கரைச்சி போகிறோம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா அது ஆல்ரெடி இருக்கிற சூட்லேயே வந்து அதெல்லாம் வந்து வெந்துடும். ஸோ அகைன் நம்ம வந்து அது ஃபுல்லாகவே அந்த இப்போ தேங்காய் கரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா அப்போல்லாம் வந்து உங்களுக்கு கேஸ் ஆன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஒரு பொருள் யூஸ் பண்ணி இப்போ ஒரு மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour முன்னாடி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளில வச்சுருங்க. ஒரு காய்கறி எடுக்கிறீங்க அப்படின்னா அது அதையுமே எடுத்து ஒரு வெளில வச்சுட்டு ஒரு 10 minutes கழிச்சு நீங்கள் சமைக்கும் போது அந்த சில்னஸ் வந்து இன்னும் அஃபெக்ட் ஆகி இன்னும் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா கேஸ் இதுலேருந்து மிச்சம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளால் அதிகமான கேஸ் வந்து மிச்சம் பண்ண முடியும். எர்லி வருஷத்துக்கு 3 to 4 சிலிண்டர்ஸ் வந்து நம்ம மிச்சம் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.